எம்எல்ஏவே தேடணும் தொலைஞ்சிட்டாங்க எங்கேயே தெரியல. கிணத்த காணமா தடுப்பான கட்டாம தண்ணி நம்மளுக்கு வரதில்ல. இந்த ஆட்சி வந்து சரி பண்ணல. ஏடிஎம்கே பண்ணல, டிஎம்கே பண்ணல. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டா எதிர்கட்சி ஜெயிச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் ஏன் அவன் நம்ம கோரிக்கை கேட்க போறான்? சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். பணத்திமிரினை எதிர்க்கவும் முடிந்தது யாரு? இவன் உடம்பில் தெருக்கி லட்சிய வெறி, சபதங்களை முடிக்கும் வரை தூங்காது விழி. தடுப்பான கட்டாம தண்ணி நம்மளுக்கு வரதில்ல. இந்த ஆட்சி வந்து சரி பண்ணல. ஏடிஎம்கே பண்ணல, டிஎம்கே பண்ணல. தடுப்பான கட்டம் வேணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணு வந்து நம்ம பக்கம் வரது துண்டுருது. நாங்க சரி பண்றோம் சரி பண்ண சொல்லிட்டாங்க. அது 10 வருஷமா சரி பண்ணவே இல்லை. 5000 ஏக்கருக்கு மேல இந்த பக்கம் தண்ணியே பாயாம இருக்கு. போக்குவரத்து விவசாயத்துக்கு பாலம் எதுவும் கட்டி கொடுக்கவே இல்லை. விவசாயத்துக்கு போறதுக்கு பாதை ஒரு பாலம் இல்லாம எருவு எடுத்து போய் எவ்வளவு கஷ்டம் இருக்கு. விவசாயத்துக்கு சாப்பாட்டுக்கே அவன் ரெடி பண்ணல. அவன் எங்க நடந்து போறதை ரெடி பண்ண போறான்? யாரும் பண்ண போறது. விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும். அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். நான் டிஎம்கே ஓட்டு போடல, ஏடிஎம்கே ஓட்டு போடல. நான் நோட்டாக்கு தான் போட்டேன். உங்களுக்கு அடிப்படை வசதி குறையா இருக்கேன். தண்ணீர் வசதி இல்லைண்ணா, ரோடு வசதி, சாலை வசதி இல்லை, மின் விளக்குக்கெல்லாம் சரியிடும். எனக்கு வந்து அடிப்படை வசதி தண்ணி வேணும், மெயினா பைப் லைன் வேணும், அவ்வளவுதான். எங்களோட எம்எல்ஏவே தேடணும் அவங்க தொலைஞ்சிட்டாங்க எங்கேயே தெரியல அப்படின்னு சொல்லி செய்தியில பார்த்தேன். அதே போல ஆயிட்டாங்க. இது மாதிரிலாம் இல்லாம உண்மையாவே மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதிகளை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் வரேன். மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன். ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். மக்களின் ஒருவனாதான் நிக்கிறேன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கீங்க. நம்ம ஏரியால வந்து குறை வந்து இது எலக்ட்ரிஷியன் வித்துதான். வயக்காட்டுக்கு போற ரோட்டு பாதை அது ரொம்ப நாளாவே கிடைக்கும். விவசாயிகளுக்கு வந்து ரோடு போடுறது வருது. விவசாயிக்கு ஒரு கல்லுக்கு போட்டு வரணும், ஃப்ரீயா போயிட்டு வரணும். போனா தண்ணியில தான் அது மாதிரி எல்லாம் ரோடு இருக்கு. அது இன்னும் ஸ்டெப் எடுக்காம தான் இருக்காங்க. ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. இந்த ஊர்ல ஒரு லைப்ரரி சின்னதா நல்லா இருக்கும். சரி. பஸ் அது ஒரு கவர்மெண்ட் பஸ் 2-3 விட்டா நல்லா இருக்கும். கரெக்டா டைமிங்க்கு ஈவினிங்க்கு 1, மதியம் 1, மார்னிங் 1 அந்த மாதிரி விட்டா நல்லா இருக்கும். 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏவுக்கு சுயேட்சையா நிக்கிறேன். மக்களை நம்பி தான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். சுயேட்சை அணிக்க உள்ள அப்புறம் செய்ய வேண்டியதுதான். கட்சியை பத்தி இந்த கட்சி அந்த கட்சின்னுலாம் பாகுபாடு கிடையாது. உன் தெம்புக்கு நீ சுயேட்சை அணிக்கிறீல்ல, அது போதும். கட்சி பாகுபாடுலாம் வேணாம். இங்க சுயேட்சை அணிக்கிறீங்கல்ல, அது போதும். சரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தனிச்சு சுயேட்சையா ஓட்டு போடுவீங்களா? இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? ஓட்டு போடுவீங்களா? நம்பலாம்ல உங்களை? நீங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கீங்க, சரியா? நான் ஓட்டு யாருக்கு போடணும்?